முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, நாங்க நாங்க வெளியிருந்து ஆதரவு கொடுப்போம்னு சொன்னாரு. வெளியே ஆதரவு சொல்லல, அவங்களை ஆட்சி அமைப்பதை வரவேற்கிறோம்னு சொன்னாரு. அடுத்து என்ன சொன்னாரு, 6 மாத காலம் நாங்க பொறுத்து இருப்போம்னாரு. அதுன்னு அவர் என்ன முடிவு பண்றது? 6 மாத காலம்ன்றது அப்ப 6 மாதத்துக்கு அப்புறம் குழி நோண்டுவாரா, சதி வலை பின்னுவாரா, இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சி எடுப்பாரா? இதுதான் மக்கள் கேட்கறாங்க, நாங்க கேட்கல. மக்கள் கேட்கறது 6 மாதங்கள் முடிவெடுக்கிறது. இவர் யாரு? 6 மாதங்கள் நாங்கள் காத்திருப்போம் அப்படின்னா 6 மாதத்துக்கு மக்கள் மேண்டேட் கொடுத்திருக்காங்க. சொல்லுங்க பாப்போம். மக்கள் எழுச்சியோடு 35% மக்கள் தனி பெரும்பான்மையா தன்னந்தனி சிங்கமாக தேர்தலை சந்தித்த தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்கை அளித்து கொடுத்திருக்கிறார்கள். இது 1977 முன்னாள் முதல்வர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கூட கிடைக்காத இது. அவரோட 33% ஓட்டு தான் வாங்கினாரு. 35% ஓட்டை மக்கள் பெருவாரியா கொடுத்திருக்காங்க. முதல்ல என்ன கேட்டாங்க? ஆரம்பத்துல இருந்து இந்த கூட்டம் வாக்கா மாறுமான்னு கேட்டாங்க. பூத்துல ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. இவங்களுக்கு அரசியல் பண்ண தெரியுமான்னு கேட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? ஆட்சி அமைக்க முடியுமான்னு கேட்கறாங்க. ஒவ்வொன்றையும் தளபதி விஜய் அவர்கள் எல்லா தடைகளையும் தாண்டி 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 இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் இல்லையா? வெற்றி கோப்பை அவர் கையில மக்கள் கொடுத்துட்டாங்க. நான் திருப்பி சொல்றேன், இவர் அவதார புருஷன். இந்த தமிழ்நாட்டை காக்க வந்த அவதார புருஷன் அவரு. நிச்சயமாக தமிழ்நாடு இவருடைய தலைமையிலே மீண்டு எழும், நல்லது நடக்கும், ஊழலற்ற சமத்துவ சமுதாய நல்லாட்சி மலர்ந்து வெளிப்படைத்தன்மையான தமிழக வளர்ச்சி, அனைத்து துறைகளுக்கான வளர்ச்சியோடு கூடிய ஆட்சி நிச்சயம் அமரும். இதை மக்களும் பார்ப்பார்கள். இதை குள்ள நினைத்தோட குழி தோண்ட நினைத்திருக்கும் இந்த எத்தர்களும் பார்ப்பார்கள் என்பதை இந்த மூலம் சொல்லிக் கொள்கிறேன்.